வணக்கம். நான் டாக்டர் கரோலின் டெய்சி ராணி, ஆயுஷ் செலக்ஷன் கமிட்டியோட செக்ரட்டரி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஆயுஷ் மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அட்மிஷன் ஃபுல்லுமே ஆன்லைன் மூலமாக தான் பண்ண போகிறோம். ஸோ மாணவர்களுக்கு அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் அவர்களோட அறிவுறுத்தலின்படி தேர்வுக்குழு மூலமாக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் tnhealth.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அதுவே ஒரு வெப்சைட்குள்ளே உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். tnayushselection.org அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அட்மிஷனுக்கு. இதில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த 4 மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் பேஸில் நம்ம கலந்தாய்வு மற்றும் மாணவர் சேர்க்கை நடைபெறுது. BNOS அப்படிங்கிற இயற்கை மற்றும் யோகா மருத்துவ பட்டப்படிவுக்கு மட்டும் +2 மார்க் பேசிஸில் நம்ம அட்மிஷன் போடுறோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் BNOS பட்டப்படிப்புக்கு என்னென்னலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதல்ல இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஒன்று கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. முதல்ல இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள நீங்க உள்ள போறீங்க. இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ரீட் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு, என்னென்ன ஃபீல்ட்ஸ் ஃபில் பண்ணணும், அதில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போது இதில் ஸ்க்ரீனில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயே உங்களுக்கு கேட்குது பாருங்கள், இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தகவல் தொகுப்பேட படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குது. அதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மட்டும்தான் உள்ள கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கு பிறகு இது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ். இப்போ தான் நீங்கள் உள்ளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் HSCயா, CBSEயா, ISCEயா இல்லை அதர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் நீங்கள் படிச்சீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. தென் குவாலிஃபையிங் இயர், நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படிங்கிறது. மேபி நீங்கள் 2025 முடிச்சிருக்கலாம், இல்லை 24 முடிச்சிருக்கலாம், 23 கூட முடிச்சிருக்கலாம். அந்த இயரை நீங்கள் கிளிக் பண்ணணும், 2020. அதுக்கப்புறம் வெதர் +1 பாஸ்ட், நம்ம +1 முடிச்சா மட்டும்தான் +2 போக முடியும். அதில் எஸ் ஆர் நோ கேட்டிருக்காங்க. இப்போ எஸ் கிளிக் பண்ணுறோம். தென் மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் இதில் ஃபில் பண்ணுறீங்க. அகெயின் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் ஜனவரி 2009க்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான். ஐ மீன் 31/12/2008க்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் அதில் எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2009 உங்களுக்கு வருது. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போடுறீங்க. அடுத்தது HSCயோட உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட HSCல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10 டிஜிட் இருக்கும். அதில் ஃபில் பண்ணுறீங்க. இதுதான் முக்கியமான இடம், லாகின் ஐடி. உங்களுக்கு என்ன பேரில் உங்களுக்கு ஐடி வேணுமோ அதில் நீங்களே ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறீங்க.
தென் உங்களோட இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் எதுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிஎன்ஒய்எஸ்க்கான உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு வந்து தகவலாக வந்து உங்களுக்கு பகிரப்படும். தென் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்தது அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்றீங்க, திரும்பியும் ஒரு தடவை டைப் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது நேம் ஆஃப் த கேண்டிடேட் அஸ் இன் த 12th மார்க் ஷீட். உங்களுக்கு 12th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்க டைப் பண்றீங்க. இப்போ நீங்க சப்மிட் கொடுக்கணும். தென் இப்போ நீங்க ஓடிபி வந்து உங்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைலுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பாருங்க, உங்களோட அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி லாகின் டு. ஸோ கண்டினியூ பண்ண சொல்லியாச்சு. இப்போ நீங்க கிரியேட் பண்ண அந்த லாகின் ஐடியோவோ இல்லை அந்த மெயில் ஐடியோவோ வச்சு திருப்பி நீங்க லாகின் பண்றீங்க. உங்களோட பாஸ்வேர்டு இது ரெண்டையும் நீங்க மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்க உள்ள வரணும் அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டால் மட்டும்தான் உள்ள வர முடியும். ஸோ சம்டைம்ஸ் மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க திருப்பி நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். நீங்க அங்க போட்ட பேரு, அதுக்கப்புறம் நீங்க அங்க போட்ட டேட் ஆஃப் பர்த், அது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்தாச்சு. இப்ப ஃபாதர் நேம், அடுத்தது நேம் ஆஃப் தி மதர், பிளேஸ் ஆஃப் பர்த். பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். தமிழ்நாடு. தென் பிளட் குரூப். அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்கு. மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் 3 ஜெண்டர் கொடுத்துருக்கோம். நேஷனாலிட்டி வந்து இந்தியனா இல்லை அதர்ஸா இருக்கும். நீங்க வந்து எந்த நேஷனாலிட்டி போடணும். தென் ரிலிஜியன், தென் கம்யூனிட்டி. உங்களோடது என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்க போடுங்க. இதோட கேஸ்டோட நேம் வந்து நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். உங்களை உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுல உங்க கேஸ்டோட நேம் வரும். அதுல உங்களோட கேஸ்டோட நேம் வந்து போடுறீங்க. தென் ஆதார் நம்பர். அடுத்து கேண்டிடேட்டோட நேம், ஆதார்ல என்ன நேம் இருக்கோ அதை அடிக்கணும். சம்டைம்ஸ் வந்து அந்த இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருக்கும், இல்லை பேர் அப்பா பேரோட சேர்ந்து இருக்கும். ஸோ அதனால வந்து ஆதார்ல என்ன பேர் இருக்கோ நீங்க அதை வந்து போடுறீங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, எந்த தாலுக்ல வாங்கியிருக்கீங்க, இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன, தென் டேட் ஆஃப் இஷ்யூ, எந்த டேட்ல நீங்க வந்து வாங்குனீங்க, இதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ். இப்போ உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு பாருங்க, சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க திரும்பி ஒரு தடவை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதே அட்ரஸ் வந்து அப்படியே இந்த சைடும் வந்துடும். தென் நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில எதுலையாவது அட்மிஷன் போட விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, இல்லைன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியா, தென் டெஃபிஷியன்ட் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க நோ கொடுத்துடலாம். இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. நீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க டைப் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாமே அதுல அப்படியே இருக்கும். ஸோ அடுத்த பேஜ் வந்துடும், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க 6th ல இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. எஸ் ஆர் நோ.
6th to 12th எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இதுல வந்து ஃபில் பண்ணணும். 12th வந்து 2025ல பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்தெந்த இயர்ல வந்து நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது நீங்க இதுல போடுறீங்க. ஸ்கூலோட பேரு, ஸ்கூல் டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை வந்து எய்டட் ஸ்கூலா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது எந்த ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்க போடணும். தென் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்க அப்படிங்கிறது போடணும். நீங்க நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்ததுனால அந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடு உங்களுக்கு வந்துருச்சு. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. நேம் ஆஃப் த ஸ்கூல் வந்து நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அதே ஸ்கூல்ல தான் 6 வருஷமும் படிச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த சின்ன பாக்ஸ், ப்ளூ கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே எல்லாமே அதே டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எடிட் பண்ணணும், 10th 11th 12th இல்லை வேற ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் நீங்க அது மட்டும் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன், இதுல HSC நீங்க ஆல்ரெடி நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டடி பிளேஸ், எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த இடத்துல படிச்சீங்கன்னு கேட்டிருக்குது. தமிழ்நாடா இல்ல அதர் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் வந்து வேற ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவலண்ட் அண்டர்கோயிங் அது கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எஸ்னா எஸ், நோனா நோ போடணும். அகைன் நீங்க அந்த HSCயோட குரூப் கோட் போடுறீங்க. குவாலிஃபைங் இயர் முடிச்சாச்சு. HSCயோட பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் முன்னாடியே நீங்க போட்டிருந்ததுனால திருப்பி ஒருக்க நீங்க வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே வந்துருச்சு. எந்த அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இல்லை அடுத்த அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் இப்போ நீங்க குரூப் கோட் போட்டோம்னா அந்த குரூப்புக்குரிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்க வந்தாச்சு. ஸோ இதுக்குரிய நீங்க ரெஜிஸ்டர் நம்பர், எந்த மந்த் வந்து நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆனீங்க, தென் எந்த இயர் நீங்க அப்பியர் ஆனீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க இதுல ஃபில் பண்ணணும். தென் அதுல மேக்ஸிமம் மார்க், அப்டைன் மார்க்ஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு தடவை வந்து காப்பி இங்கிலீஷ் டீடைல்ஸ் டு ஆல் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்க்கு என்ன டைப் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அதுவே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்க எடுத்த மார்க் மட்டும் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. அகைன் இந்த டீடைல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடலாம். இதுல வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இதுல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு மதர் டங் என்ன, அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, பேரண்டோட ஆக்குபேஷன், அவங்களோட ஆனுவல் இன்கம், சிவிக் அவங்களோட நேட்டிவிட்டி, அவங்க கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க அதில் ஃபில் பண்ணுவீங்க. அவங்க படிச்ச ஸ்கூலோட ஏரியாவும் சொல்ல போறோம், நம்ம அதுவும் சிவிக் சொல்ல போறோம். அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டோட நம்பர், அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் எதுவும் வேணுமா அப்படிங்கறத நீங்க எஸ்ஆர் நோ சொல்ல போறீங்க. இல்ல உங்க பிரதரோ இல்ல சிஸ்டரோ யாராவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கன்செஷன் வந்து அவைல் பண்றாங்களா அப்படிங்கறதையும் நீங்க சொல்லணும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றதுக்கு 500 rupees, ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதுனால அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஒரு 100 rupees போட்டு உங்களுக்கு 600 rupees வந்து அப்ளிகேஷன் காஸ்டா வந்துருச்சு. இதுல அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குரிய அப்ளிகேஷன் காஸ்ட் 1000 rupees சேர்த்து 1600 வந்திருக்கு உங்களுக்கு. இதுல
நீங்க வந்து தனியா மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒண்ணை நீங்க தனியா ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது நீங்க எஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷனும் வந்து எடுத்துக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்ல நீங்க எஸ் சொன்னதுனால நீங்க அந்த மைனாரிட்டியில வந்து அப்ளை பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ்னா எஸ் சொல்லணும், நோ. அடுத்து இதையும் சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது ரீஃபண்ட் பண்றதுக்காக பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்கும். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல ஜாயின் பண்ணல சீட் எடுத்துட்டு ஜாயின் பண்ணாதவங்களுக்கு அவங்க கட்டுன அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ரீஃபண்ட் பண்றதுக்கு பேங்கோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ஸோ என்ன பேங்க், அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, யாரோட பேர்ல இருக்கு, இது எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா இப்போ வேற யாரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தாவது இவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திருப்பி வந்து அது தப்பான நம்பருக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ இதுல பேங்க் அக்கௌண்டோட நம்பர் வந்து கொடுக்கணும். இதுல எதுவும் தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 தடவை அந்த நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லிடும். ரீஎன்டர் பண்ணணும் திருப்பியும். அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், அது யாரோட பேர்ல கேண்டிடேட்டா இருக்கலாம் இல்ல பேரண்டா இருக்கலாம், அவங்களோட யாரோட பேர்ல அந்த அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஃபில் பண்ணணும். ஸோ இதுல ஜெனரேட் ஓடிபி வந்து நம்ம போடணும். ஏன்னா இவங்க கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்ட் தானா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் இது வந்து அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியும். இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே உங்களால ஏதாவது தவறு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்கன்னா பேக் போய் அதை வந்து நீங்க திருப்பியும் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல தான் நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. நம்ம இந்த பேஜ்ல நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ இப்போ கேண்டிடேட்டோட போட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து அவங்களோட சிக்னேச்சர், அதுக்கு பிறகு அவங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், அதாவது 10th மார்க் ஷீட் வந்து ஃபில் பண்றோம். அதுக்கப்புறம் +1 மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும். தென் +2 மார்க் ஷீட், அடுத்தது அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ரெட் கலர் மார்க் இருக்கிறதெல்லாம் வந்து மேண்டேட்ரி, கண்டிப்பா வந்து கேண்டிடேட் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். அடுத்தது கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட் அடுத்து கேட்டிருப்போம். ஏதாவது டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் பண்றதுக்காக, ஏஜ் கன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஸோ வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட்லேயே அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அது கூட வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து வாங்கின அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து தமிழ்நாடுல தான் அவங்க +2 வரைக்கும் 6th to 12th படிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட். நம்ம அங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த இடத்துல அந்த இது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட்டும் நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்டோட அம்மாவோடது இல்லைன்னா அப்பாவோடது யாரோ ஒருத்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். பேரண்டோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணணும். தென் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், அப்படி இல்லாட்டினா கேன்சல் பண்ண செக் லீஃப் அது வந்து அப்லோட் பண்ணணும். அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக.
அடுத்தது கோர்ட் ஆர்டர் சிப்பனி அந்த மாதிரி எதுவும் ஒரு கோர்ட் ஆர்டரின் பேர்ல நம்ம வந்து வரோம் அப்படின்னா அது வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். பெரும்பாலும் அது இருக்காது, தேவையில்லை. அப்புறம் வேற ஏதாவது அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து வைக்கணும். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்கும்போது எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாலும், உங்களோட பிரதரோ சிஸ்டரோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கன்செஷனை அவைல் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற இடத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் கன்செஷன் கிடைக்கும். இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தாலும் இல்லை எஸ்சி கம்யூனிட்டியிலேருந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகி பிசியில் வந்தீங்கனாலும் அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேரண்டல் இன்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களோட பேரண்டல் இன்கம் பிலோ 2.5 lakhs per annum இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் உங்கள் பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வேலிட் சர்டிஃபிகேட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய அப்ளிகேஷன் காஸ்ட்லேயும் இருந்தும் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ்லேயும் இருந்தும் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஏதாவது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, முன்னாடி ஏதாவது நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் போய் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு வரலாம். இல்லை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போயிடுங்க. இப்போ நீங்க ஃபீட் பண்ண எல்லா டேட்டாஸும் அதுல வந்துருச்சு. இது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இதை ஃபுல்லா ஒரு தடவை டவுன்லோட் பண்ணியோ இல்லாட்டினா வந்து நீங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்தோ இதை செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஸோ இதுலயும் நீங்க ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எடிட் அப்ளிகேஷன் ஆப்ஷனும் இருக்குது, பேக் ஆப்ஷனும் இருக்குது. நீங்க அதுக்கு போய் நீங்க தான் மாத்திக்கலாம். தென் இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து கன்சைஸ்டா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அதுல வந்துருச்சு. ஸோ அடுத்தது மேக் பேமெண்ட். அடுத்து பேமெண்ட். ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. 1600 rupees, கவர்மெண்ட்டுக்கு ஒரு 500, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 1000 பிளஸ் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஒரு 100 சேர்த்து 1600 வந்திருக்கு. உங்களோட பேமெண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதில் இந்த ஸ்டேஜ் நீங்க வந்து சப்மிட்டட்னு வந்துச்சுன்னா தான் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல ஸ்பெஷல் கேட்டகரி வந்து அப்ளை பண்ற யாரா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டோட உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரியோட டீடைல்ஸ் சர்டிபிகேட்டெல்லாம் அட்டாச் பண்ணி செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். அதோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு. இதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ராஸ்பெக்டஸை ஃபுல்லா கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தவறுகளை வந்து தவிர்க்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுல அலுவலக நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 10 to 6 வரைக்கும் ஆள் இருப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் தனியாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்க்ரீனில் பார்த்தீங்க கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ அதர் ஸ்டேட்காரவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு மட்டும் தனியாக அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறவங்க இதே மாதிரி தான் அந்த அப்ளிகேஷனும் அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா போதுமானது. நன்றி.